பழைய வாகனங்களுக்கு எஃப்சி எனப்படும் தகுதிச் சான்று பெறுவதற்கான கட்டணத்தை 10 மடங்கு வரை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு கட்டணம் உயர்வு என்பதை வரைகலையுடன் விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. பழைய வாகனங்களுக்கு தகுதிச் சான்று பெறுவதற்கான கட்டணத்தை இப்போ மத்திய அரசு உயர்த்தியிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் ஒன்று காற்று மாசு தவிர்க்கணும், மற்றொன்று பாதுகாப்பற்ற வாகனங்களை முழுமையா அகற்றுவதுதான். அந்த வகையில இப்போ என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம். முதலாவதா, இதுவரைக்கும் 15 ஆண்டுகள் பழமை ஆனா மட்டும்தான் அடுத்ததா நாம தகுதி சான்று பெறுவோம். ஆனா இப்போ இன்னும் ஆண்டுகளை குறைத்து இப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில 3 வகையா அதை பிரிச்சிருக்காங்க. 10ல இருந்து 15 ஆண்டுகள் ஆன வாகனங்களுக்கு ஒரு கட்டணம், 15ல இருந்து 20 ஆண்டுகள் ஆன வாகனங்களுக்கு ஒரு கட்டணம், 20 ஆண்டுகளுக்கும் மேல பழசா இருக்குன்னா அந்த வாகனங்களுக்கு ஒரு கட்டணம்னு 3 வகையா பிரித்திருக்காங்க. அந்த வகையில பழைய கட்டணம் எவ்வளவு, புதிய கட்டணம் எவ்வளவு என்பதை பார்க்கலாம். முதலாவதா இருசக்கர வாகனங்கள். இருசக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பழைய கட்டணம் 600 ரூபாயா இருந்தது. இப்போ புதுசா அமல்படுத்தி இருக்கிற விதிகளின்படி 10ல இருந்து 15 ஆண்டுகள் பழமையானதுன்னா 400 ரூபாய், 15ல இருந்து 20 ஆண்டுகள்னா 1000 ரூபாய், 20 ஆண்டுகளுக்கு மேல பழசுனா 2000 ரூபாய் அப்படின்னு இந்த கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா 3 சக்கர வாகனங்கள், ஆட்டோ மாதிரியான வாகனங்கள். இதுக்கு ஏற்கனவே 400ல இருந்து 600 ரூபாயா இருந்தது. இப்ப புதிய விதிகளின்படி 10ல இருந்து 15 ஆண்டுகளுக்கு 600, 15ல இருந்து 20 ஆண்டுகளுக்கு 3000, 20 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னா 7000 ரூபாயா இது இருக்கும். அப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததா கார் மாதிரியான இலகுரக வாகனங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பழைய கட்டணம் படி 15 ஆண்டுகளுக்கு மேல பழசு அப்படின்னா 600ல இருந்து 1000 ரூபாய் கொடுத்து நாம தகுதி சான்று பெறணும். அதுவே இப்ப புதிய விதிகளின்படி 10ல இருந்து 15 ஆண்டுகள்னா 600 ரூபாய், 15ல இருந்து 20 ஆண்டுகள்னா 5000 ரூபாய், 20 ஆண்டுகளுக்கு மேலனா 15000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது நடுத்தர வாகனங்கள், பயணிகள் வாகனங்கள், அதாவது வேன் மாதிரியான வாகனங்கள், நடுத்தர சரக்கு வாகனங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பழைய கட்டணம் 15 ஆண்டுகளுக்கு மேலனா 1800 ரூபாயா இருந்தது. புதிய கட்டணத்தின்படி 10ல இருந்து 15 ஆண்டுகள் பழசுனா 1000, 15ல இருந்து 20 ஆண்டுகள் பழசுனா 10000, 20 ஆண்டுகளுக்கு மேல பழசுனா 20000 ரூபாய் வரைக்கும் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. அடுத்ததா லாரி, பேருந்துகள், இந்த மாதிரியான வாகனங்களுக்கு பழைய கட்டணம் 2500 ரூபாயா இருந்தது. இப்போ புதிய கட்டணம் 10ல இருந்து 15 ஆண்டுகள் பழசுனா 1000, 15ல இருந்து 20 ஆண்டுகள் பழசுனா 12500, 20 ஆண்டுகளுக்கு மேலனா 25000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 மடங்கு அளவுக்கு இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்.